ஹாய். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா முருக மாநாடு நடந்தது. இந்த முருக மாநாட பொறுத்தளவுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ இது வந்து வெறும் முருக மாநாடா மட்டும் தான் இருக்கணும். இது வந்து அரசியல் மாநாடா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் சொல்லி தான் இந்த மாநாடுக்கு அப்ரூவல் குடுத்தாங்க. ஆனா அத தடையும் மீறி பாஜக இந்த மாநாட முழுக்க முழுக்க அரசியல் மாநாடா நடத்தியிருக்காங்க. அப்படி அரசியல் மாநாடு என்னென்ன பேசியிருந்தாங்க அப்படின்றதும், அது மட்டும் இல்லாம இந்த மாநாடுனால பிஜேபிக்கு மட்டும் ஆதாயம் கிடையாது. இந்த மாநாடுனால டிஎம்கேக்கும் ஆதாயம் இருக்கு. அதாவது இங்க ஆளுங்கட்சியா இருக்க டிஎம்கேக்கும் ஆதாயம் இருக்கு. இந்த வீடியோல 2 கட்சிக்கும் என்னென்ன ஆதாயம் இருக்குன்றத பார்க்க போறோம். மறக்காம ஃபுல் வீடியோவ பாருங்க. ஃபர்ஸ்ட் கோர்ட் வந்து இந்த மாநாட்டுக்கு அப்ரூவல் தரும்போதே, அதாவது முருக மாநாடுன்னு சொல்லி இந்த மாநாடு வைக்கிறப்ப, இதுக்கு அப்ரூவல் தரும்போதே, நீங்க வந்து இந்த மாநாட்டுல எந்த வகையிலும் அரசியல் பத்தி பேசக்கூடாது. இது வந்து முழுக்க முழுக்க முருகருக்கான மாநாடா தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்து முன்னணி தான் இந்த மாநாட்ட ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட முழுக்க முழுக்க இது வந்து ஆன்மீக மாநாடாவும், மதத்தின் பெயரிழக்க மாநாடா மட்டும் தான் இருக்கணும். இது வந்து எந்த வகையிலும் அரசியல் மாநாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பர்மிஷன் குடுத்தாங்க. ஆனா கோர்ட்டோட ஆர்டரையும் மீறி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுல முழுக்க முழுக்க அரசியல் மட்டுமே பேசியிருக்காங்க. கொஞ்ச நேரம் மட்டும்தான் ஆன்மீகத்தை பத்தி பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எல்லாமே அரசியல் பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்படி என்னென்ன அரசியல் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுல 6 தீர்மானங்கள கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆன்மீக மாநாடுன்னு சொல்லி இதுல அரசியல் சார்பா சொல்லி 6 தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலையில சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு தூண்ல நாங்க கார்த்திகை தீபம் ஏத்துவோம். அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அங்க வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு தூணுன்றது ஏத்த வேண்டிய இடம் வந்து கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. அங்கதான் இத்தனை வருஷமா ஏத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இவங்க தீர்மானம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது கோயிலுக்கு பக்கத்துல சிக்கந்தர் தர்கா பக்கத்துல இருக்க தூண்ல தான் ஏத்துவோம்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மத கலவரத்தை உருவாக்கலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநாட்டுல மோடி அவர்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலியமா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர்ன்றது நல்ல விஷயம் தான். ஆனா இந்த முருகர் மாநாட்டுல நடத்த வேண்டிய காரணம் என்ன? இது வந்து அரசியல் இல்லனாலும் கூட, இது வாழ்த்து தெரிவிச்சதா சொன்னாலும் கூட, அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்களிலும் இருக்க அறநிலையத்துறைய ஒழிக்க வேணும்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த வகையில ஆன்மீக மாநாடா வந்து நிக்கும்னு தெரியல. ஒரு கோயில்ல இருக்க அறநிலையத்துறைய ஒழிக்கணுன்றத ஒரு ஒரு முருக மாநாட்டுல எப்படி ஏதாவது தீர்மானமா கொண்டு வருவாங்கன்றது தெரியல. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் எல்லாமே ஓட்டு ஒண்ணா போட வேண்டும். இந்துக்களோட ஓட்டு சிதறக்கூடாது. எல்லாம் ஒரே கட்சியினர் தான் போட வேண்டும். இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்லி இத வாக்கு அரசியலாவும் மாத்திருக்காங்க. இந்த மாநாட வாக்கு சேகரிக்கும் மாநாடாவும் மாத்திருக்காங்க. இது எல்லாமே கோர்ட்டுடைய தடையை மீறி தான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அவங்க கட்சி சார்ந்தும், இது இந்து மதம் சார்ந்தும் பேசியிருக்காங்க அரசியல். ஆனா இந்த இந்த முருக மாநாட்டுல அவங்க கட்சி அல்லாது எதிர்க்கட்சியினர் தாக்கியும் பேசியிருக்காங்க. அது எந்த வகையில ஏற்புடையதுன்னு தெரியல. ஏன்னா அந்த மாநாட்டுல அண்ணா அவர்கள பத்தியும், பெரியார் அவர்கள பத்தியும் பேச வேண்டிய காரணம் என்ன? நான் எங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பேசல நானு. ஒரு முருகர் மாநாட்டுல அங்க வந்தது எல்லாமே முருகன் பெயராலும் 6 படையும் ஒரே இடத்துல பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல நீங்க வேற ஒரு கட்சியினரை தாக்கி பேசுறதுக்கான காரணம் என்ன? அந்த இடத்துல நீங்க அண்ணா அவர்கள இழிவுபடுத்தி பேசுறதுக்கான காரணம் என்னன்றது தெரியல. இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் மாநாடா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மாநாட்டுல டிஎம்கேவோட பாலிடிக்ஸ பத்தியும் பேசியிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து திருநீர் அளிச்சதா இருக்கட்டும். அந்த மாரி பல விஷயங்கள டிஎம்கே பாலிடிக்ஸ் பத்தி எதிர்த்து பேசியிருக்காங்க. இது பாலிடிக்ஸ் மட்டும் தான் பேசியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இங்க மத கலவரத்தை தூண்டுற மாரி அரபுல இருந்து வந்த மதங்கள் வந்து எப்படி இந்தியாவுல எந்த அளவுக்கு ஆட்சி பண்ணலான்ற மாதிரியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க மத கலவரத்தை தூண்டுற மாரி பேச்சாவும் இருந்திருக்குன்றத நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு தான் நிறைய பேர் சொல்றாங்கன்னா, இது மத கலவரம் தூண்டுற மாரி இருக்கு. இதுக்கு கேஸ் போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல மேடையில இருந்த பல தலைவர்கள் கூட முருகரை காப்பாத்தணும், இந்து மக்களை காப்பாத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தளவுக்கு பெரும்பான்மையான மதங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க தான். அப்படி இருக்கிறப்ப யார்கிட்ட இருந்து காப்பாத்த போறாங்கன்றது தெரியல. இந்து கடவுளான தமிழ் முருகரை காப்பாத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ்நாட தாண்டி மத்த மாநிலங்கள்ல, அதாவது வட மாநிலங்கள்ல முருகர் யாருன்னு கேட்டா பாதி பேருக்கு தெரியாது. ஆனா அப்படி இருக்கிறப்போ இந்து கடவுள் முருகன் சொல்லி பேசுறாங்க. இதே அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்திலயோ இல்ல பீகார்லயோ போயிட்டு தமிழ் கடவுள் முருகன் சொல்லி பேசுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த அரசியலுக்காக இங்க வந்து தமிழ் கடவுள் முருகரை இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லா இடத்துலயுமே டேட்டா வச்சு பேசுவாரு. அதாவது எங்க போனாலுமே ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதுல டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வைஸ் தான் பேசுவாரு. அப்பேற்பட்ட அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா 2055ல பாப்புலேஷன்ன்றது அதிகபட்சமா முஸ்லீம்களும் கிறிஸ்டியன்களும் தான் இருப்பாங்க ஹிந்துவை தாண்டின்றத சொல்லிருக்காரு. அவரு எதுல இருந்து டேட்டா எடுத்து சொல்றாருன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் டேட்டா வச்சு சொல்றாரு. இதுல மட்டும் ஏன் எந்த ஒரு டேட்டா இல்லாம பொதுப்படையில சொல்றாரு. இதுவுமே மத கலவரத்துக்கான ஒரு தூண்டுதலா இருக்கு. இப்போ வந்து இந்த அளவுக்கு கோர்ட்டோட தடையை மீறி இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு முருகன் மாநாட
அரசியல் மாநாடாவும் மத கலவரம் தூண்டுற வகையிலும் பேசியிருக்காங்க. ஆனா இதுக்கு வந்து அரெஸ்ட் எடுக்கிறாங்களான்னு கேட்டா நிறைய பேர் அதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் அமைதியா இருக்கிறது தெரியலன்றதும் அங்க மதுரை மக்களுக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமூக பொறுப்பாளர்களும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் வந்து ஆளும் அரசாங்கம் வந்து இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் பெருசா எடுக்கல, வெறும் அறிக்கை மட்டும் விடுறாங்கன்றது கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, இதுக்கு வந்து ஓட்டு அரசியல் தான் காரணமா இருக்கும். இப்போ இந்த மாநாடுல யார் தாக்கி பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்து மதத்தை தாண்டி மத்த எல்லா மதத்தையும் மேக்சிமம் தாக்கி தான் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இப்ப வரப்போற எலெக்ஷன்ல இந்த கட்சியினருக்கு சிறுபான்மையான மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்கள தாக்கி பேசுனதுனால கண்டிப்பா அவங்க வந்து இந்த கட்சியினருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சோ இத்தனை வருஷத்துல அரசியல்ல 2 கட்சிகள் தான் மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் டிவிகே என்டிகே இருந்தாலுமே இந்த 2 கட்சியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க சிறுபான்மையினர். ஏன்னா இந்த அளவுக்கு தாக்கி பேசுனதுனால. சோ அந்த ஓட்டுன்றது கண்டிப்பா இந்த பக்கம் டிஎம்கே பக்கம் தான் வரும். சோ அதனால இவங்க இந்த பக்கம் இந்த அரசியல் மதத்தை வச்சு அரசியல் பண்றது ஒரு வகையில ஆளுங்கட்சிக்கும் பிளஸ் பாயிண்டா வந்து அமையறதுனால இத அப்படியே விட்டுடுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் இந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணா தமிழ்நாட்டுல இப்போதைக்கு அந்த அரசியல் செல்லுபடி ஆகாது. அது கண்டிப்பா ஓட்டா மாறாதுன்றது நல்லாவே தெரியும். அதனால இதை அப்படியே விட்டுறாங்க. ஆனா இதை தாக்கி பேசுறப்போ, அதாவது மத்த மதத்தை தாக்கி பேசுறப்போ சிறுபான்மையினர் ஓட்டுன்றது கண்டிப்பா சிதறாம இந்த பக்கம் தான் வர ஆரம்பிக்கும். அதாவது எந்த கட்சி தாக்கி பேசுறாங்களோ அந்த கட்சிக்கு போகாம எல்லா ஓட்டுகளுமே ஆதரவா இருக்க கட்சிக்கு தான் வர ஆரம்பிக்கும். அதாவது ஆளுங்கட்சி தான் வர ஆரம்பிக்கும். சோ அதனால ஓட்டு அரசியலுக்காக கூட இதை பெரும்பாலும் பார்க்காம விட்டுறாங்களோன்னு தோணுது. அது காரணம் என்ன பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் பிப்ரவரி 4ஆம் தேதி அப்போ போராட்டம் பண்ண யாரையுமே அரெஸ்ட் பண்ணவோ இல்ல நடவடிக்கை பெருசா எடுக்கவோ கிடையாது. அப்போ வந்து அவங்க கோயிலை உடைக்கணும்னு தான் போனாங்க. ஆனா அப்பவுமே இங்க இருக்க கட்சிகள் ஆளுங்கட்சி எந்த ஒரு பெருசா நடவடிக்கையும் எடுக்கல. சோ அதனால ஓட்டு அரசியலுக்காக இது பண்றாங்கன்ற சந்தேகமே வருது. சோ ஓட்டுக்காக இது இப்படியே விட்டோம்னா இது போற போக்குல அடுத்தது ஒரு மத கலவரத்துக்கான அடித்தளமா கூட அமைய வாய்ப்பு இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே ஈசிஆர் பிரச்சனையா இருக்கட்டும், அண்ணா நகர் பிரச்சனையா இருக்கட்டும், அந்த மாதிரி பல பொள்ளாச்சி பிரச்சனையா இருக்கட்டும், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலுமே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மேக்சிமம் மத கலவரம்ன்றது வந்ததே கிடையாது. எங்கேயாவது 1, 2 இருக்குமே தவிர மத கலவரம்ன்றது இங்க வரவே கிடையாது. ஆனா இங்க வந்து இப்போ நடந்திருக்க சம்பவம் எல்லாமே இதுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்குமோன்ற பயம் இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மத நல்லிணக்கம்ன்றது ரொம்ப காலமா இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே பொறுப்பேற்றுக்க முடியாது. இதுக்கு அங்க இருக்க மக்களோ, தமிழக மக்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். மதத்தின் பெயரால கலவரம் வராம இருக்கிறதுக்கு தமிழக மக்கள் தான் முழு முழு காரணமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஒற்றுமை தான் காரணம். அதுக்கு பிரச்சனை வர மாதிரி தான் இப்ப நடக்கிற சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கு. அத ஓட்டுக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ இங்க அனுமதிக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் வருது. சோ அந்த மாநாட்டுல மேக்சிமம் சொல்றது என்னன்னா, இந்துக்களை வந்து ஒண்ணு சேரணும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து இந்துக்கள் அரசு மிகப்பெரிய அளவுல பேசிட்டு இருக்காங்க. இப்படி இந்துக்கள் எல்லாம் ஒண்ணா சேரணும்னா இங்க தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு இன்ஸ்டிடியூட்ல நான் பிராமின்ஸ் எல்லாமே கோயில் அர்ச்சகராகணும் படிச்சிட்டு இருக்காங்க. அப்படி படிக்கிறவங்கள இப்ப இருக்க அரசாங்கம்ன்றது பெரிய பெரிய கோயில்ல அர்ச்சகர் ஆகிறதுக்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. சோ அப்படி எல்லாரும் இந்துக்கள் ஒன்னாதான் இருக்கணும்னா இங்க தமிழக கலாச்சாரப்படி கோயில்ல கிடா வெட்டுறப்போ நீங்க அந்த பூஜை கலந்துப்பீங்களான்னு கேட்டா கண்டிப்பா மாட்டாங்க. சோ இது போற போக்குல கோயில்கள்ல கிடா வெட்டக்கூடாதுன்ற நிலைமை கூட கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டப்போ சொன்ன வார்த்தை என்னன்னா, கோயில்கள் இருக்க ஊர் வந்து மிக சிறப்பான ஊர்களா இருக்கும். நீங்க பல ஊர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊர்லாம் கோயில்கள் இருக்கோ அந்த ஊருன்றது மிக மிக சிறப்பான ஊர்களா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி சிறப்பான ஊர்களா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஏன் மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனையை இன்னும் கொண்டு வரல நீங்க? அப்படி சிறப்பானதா இருந்ததுன்னா ஏன் மதுரையில கீழடிக்கான ரிப்போர்ட்டை இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குது? ஏன் மதுரையில டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்க? டங்ஸ்டன் இடம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்தாலுமே அதை சூஸ் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான். ஸோ 2 கவர்மெண்ட் தான் இது பொறுப்பேற்றுக்கணும். அப்படி மதுரை மண்ணு மேலேயும் மதுரை மக்கள் மேலேயும் அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா ஏன் இத்தனை விஷயங்கள் நீங்க மதுரை மக்களுக்கு சரியா பண்ணி கொடுக்கல அப்படின்ற கேள்வியும் வருது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இத்தனை ஆண்டு கால அரசியல்ல பல விஷயங்களை வந்து ஓட்டுக்காக கையில் எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு கட்சியினரும் அவங்க கொள்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களை செட் பண்ணி அதை வந்து ஓட்டுக்காக கையில் எடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து பெருமளவு தாக்கத்தை ஏற்படுச்சுன்னு கேட்டா இல்ல. ஆனா இப்போ கையில் எடுத்துக்கிற மதம்ன்றது வந்து ஓட்டுக்காக எடுக்கப்பட்டது. அது வந்து இப்போ பாதிப்பை ஏற்படுத்தலாம் கூட ஃபியூச்சர்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ தமிழ்நாடு இப்போதைக்கு மதக்கலம் இல்லாமல் இருக்கு. ஆனா இப்ப அடித்தளம் போட்டுருவாங்கன்ற எண்ணமும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்றேங்க.